Hello everyone, வணக்கம் and welcome to Ladies Special. Stay home, stay safe. எல்லாரும் ரொம்பவே நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் சத்யா. நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் மிஸ் பண்ணாமல் ரெட் கலரில் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நீங்கள் வீடியோஸ்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இன்றைக்கி யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இவங்க நேம் லலிதா மேம். இவங்க கோவை ஃபுடீஸ் அதோட ஃபவுண்டர். இவங்கள பற்றி தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இவங்க சச் அ இன்ஸ்பிரேஷனல் அண்ட் மோட்டிவேஷ்னல் ஃபார் ஆல் உமென்ஸ். அது மட்டும் இல்லாமல் இவங்க நிறைய சோஷியல் ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம கூட அவங்க என்ன ஷேர் பண்ணுறாங்கன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நான் லலிதா, கோயம்புத்தூர்லேருந்துங்க. வெரி ஹாப்பி இன் மீட்டிங் யூ ஆல் அண்ட் ஐ திங்க் எவ்ரிபடி இஸ் ஃபைன். நான் சூப்பராக இருக்கேன், ரொம்ப நல்லா இருக்கேன். என்னோடய வீட்லேயும் எல்லோரும் நல்லா இருக்காங்க. உங்கள் வீட்டில் எல்லோரும் நல்லா இருக்கணும். நல்லா இருக்கிறதுக்காக நானும் விஷ் பண்ணுறேன். அண்ட் கோவிடெல்லாம் எல்லோரும் ஓவர்கம் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இம்யூனிட்டாக ஸ்டே பண்ணிகிட்ருக்கீங்க. Talking about me and my family, my journey of my life with you all people is such a privilege. I take it now, and I should thank you for the opportunity, Satya, for sharing my experiences with the people and my journey, my family. My family is a very small family, like my mother, my son, and myself. Very happy and contented, and touch wood, God's blessings la nallapadiya poitu irukku. So this is my take on my family. Talking about my journey, என்னை பற்றி எல்லாருக்கும் தெரிய வந்த ஒரே பிளாட்ஃபார்ம் கோவை ஃபுடீஸ். கோவை ஃபுடீஸுங்கிறது கோயம்புத்தூர் பேஸ்டு ஒரு சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம். ஃபேஸ்புக்கில் ஒரு குரூப். அது ஏன் கோவை ஃபுடீஸ்னால், நான் கோயம்புத்தூர் பர்சன், கோயம்புத்தூர்காரி பேசிக்லி. ஸோ அதனால் அந்த நேம் அதுக்கு வந்துச்சு. பட் இன்றைக்கி பார்த்திங்கன்னா கோவை ஃபுடீஸில் கோவை மக்கள் மட்டும் இல்லை, எல்லாருமே இருக்காங்க அக்ராஸ் தி வேர்ல்டு. ஸோ திஸ் இஸ் தி ஹிஸ்ட்ரி ஆஃப் கோவை ஃபுடீஸ் நேம் வந்ததுக்கு. அண்ட் குரூப் எப்போ ஸ்டார்ட் பண்ணேன்னு கேட்டிங்கன்னா, இட் வாஸ் இன் 2013. பிகாஸ் ஐம் அ மார்க்கெட்டிங் பர்சன். ஐ யூஸ் டு ட்ராவல் அ லாட் டு பிளேசஸ். அப்படி பிளேசஸ் ட்ராவல் பண்ணும்போது எனக்கு ஜஸ்ட் லைக் தட் ஒரு இடத்துல எனக்கு சாப்பிட பிடிக்காது. அண்ட் பிகாஸ் ஐம் வெரி சூஸி அபவுட் வாட் ஐ ஈட் அண்ட் வாட் ஐ டூ ஆல்சோ. ஸோ அப்படி ஈட்டிங்னு வரும்போது எல்லாருக்குமே நல்லபடியாக சாப்பிடணும்னு எப்போவுமே ஒரு தாட் இருக்கும். ஸோ அப்படி தான் வந்து ஐ ஸ்டார்டட் லைக் அப்போ தான் ஃபேஸ்புக் வந்து ரொம்ப பாப்புலராக அப்போ தான் வந்துட்டு இருந்துச்சு. எல்லாருமே சேர ஆரம்பித்தாங்க அந்த குரூப்பில். ஃபேஸ்புக்குன்னு ஒரு ஆப் வந்து பாப்புலர் ஆனது அப்போ. ஸோ நம்ம ஒரு குரூப் ஸ்டார்ட் பண்ணி ஒரு கேக் கூட கோவை ஃபுடீஸ் நேம் வச்சுட்டு ஒரு குரூப் ஸ்டார்ட் பண்ணி என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஒரு 10-15 பேர் வச்சுட்டு ஜஸ்ட் ஸ்டார்டட். அவங்க 10-15 பேர் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஜாயின் பண்ண ஆரம்பித்து அப்படியே பில்டப் ஆனது தான் கோவை ஃபுடீஸ். இட் இஸ் ஐம் ஜஸ்ட் அ ஃபவுண்டர் அண்ட் அட்மின். இந்த குரூப்போட வளர்ச்சிக்கு மெயின் காரணம் அதோட மெம்பர்ஸ் தான். பிகாஸ் ஒவ்வொருத்தரோட ஈக்குவல் கான்ட்ரிபியூஷன் அந்த குரூப்பில் இருக்குது. அண்ட் எவ்ரிபடி பிளேஸ் அ மேஜர் ரோல். ஹூவர் இஸ் பார்ட் ஆஃப் த குரூப் இஸ் பிளேயிங் எ மேஜர் ரோல் இன் பீயிங் தி அம்பாசடர்ஸ் ஆஃப் த குரூப். கோவை ஃபுடீஸ் மேலே எனக்கு ஒரு நல்ல ஒரு கமிட்மெண்ட், ஒரு நல்ல அட்டாச்மெண்ட். இட் இஸ் லைக் மை ஃபேமிலி. பிகாஸ் a very big family I have. I can proudly say to all the people, this is my group and I'm really proud of it. because அதனால தான் எனக்கு இவ்வளோ ரீச் கிடச்சிருக்கு. அண்ட் டாக்கிங் அபவுட் த குரூப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரூப்பில் வந்து நிறைய ஆக்டிவிட்டீஸ் நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோங்க ஆஸ் லாங் டில் டுடே. ஸோ ஆக்டிவிட்டீஸ் பற்றி கேட்டிங்கன்னா இட்ஸ் வெரி பிக். கோவை ஃபுடீஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மார்க்கெட்டிங் பிளாட்ஃபார்ம் மாதிரி ஆயிடுச்சு. இந்த ரெஸ்டாரண்ட்ஸில் வந்து இது சூப்பராக இருக்குது, இதில் வந்துட்டு இட்லி சாம்பார் அது மாதிரி, இந்த இடத்துல சிக்கன் நல்லாயிருக்கு, இந்த ஃப்ரை இங்கே நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு எல்லாம் ஃபீட்பேக் கொடுக்க ஆரம்பித்தாங்க. ரெஸ்டாரண்ட் பீப்புளும் தே ஜாயின் த குரூப். ஸோ அவங்களோட ஸ்பெஷல்ஸ்லாம் அவங்க போட ஆரம்பித்தாங்க. தே ஸ்டார்டட் இன்வைட்டிங் பீப்புள் ஆல்சோ. இங்கே இது எங்கள் ரெஸ்டாரண்ட்டில் இன்றைக்கி இது ஸ்பெஷல், அது ஸ்பெஷல். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மாதிரி நிறைய ஆரம்பித்தாங்க. ஸோ அப்படி பாப்புலர் ஆகும்போது இப்போ காமன் மேனுக்கும் ரெஸ்டாரண்ட் ஓனருக்கும் கனெக்ட் ஆகிற மாதிரி ஆச்சு. பிகாஸ் அங்கே போயிட்டு நமக்கு எதாவது ஃப்ளாஸ் இருந்தால் சொல்கிறதுக்கு ஒரு ஈஸியாக இருந்தது அந்த பிளாட்ஃபார்ம். இப்போ இதில் ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் நெகட்டிவ் கமெண்ட்ஸும் வரும், நிறைய நெகட்டிவ் வரும், பாசிட்டிவ்ஸ் வரும். நெகட்டிவ் கமெண்ட்ஸும் ஸ்ட்ரெயிட்டாக வந்து நான் வந்து ஜென்ரல் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் அவ்வளோவா இது பண்ணிக்க மாட்டேன். ஐ ஆல்வேஸ் சே டூ கன்ஸ்ட்ரக்டிவ் ஃபீட்பேக். பிகாஸ் நம்ம சொல்கிற ஃபீட்பேக் வந்து அவங்க க்ரோத்துக்கு ஹெல்ப் பண்ணுமே தவிர அவங்களோட பிஸ்னஸை வந்து எப்போவுமே பாதிக்கிற மாதிரி நம்ம எதுவுமே பண்ணக்கூடாது. தட் வாஸ் ஆல்வேஸ் மை திங்.
ஸோ that I always used to say give the constructive feedback. ஸோ இப்படி ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் ஆச்சு. அதுக்கப்புறம் தான் ஹோம் குக்கிங் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் வந்து என்னோட அம்மா வந்து நல்லா சாம்பார் பண்ணுவாங்க. அந்த சாம்பார் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஐ ஆல்வேஸ் டெல் மை ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீட்டுக்கு வந்து நீ சாம்பார் சாப்பிட்டு பாரு, எங்கள் அம்மா சூப்பராக பண்ணுவாங்க அப்படின்னு. அதேமாரி ஒரு வீட்லேயும் ஒருத்தவங்க இருப்பாங்க, ஸ்பெஷலாக வந்துட்டு யூனிக்காக சம்திங் பண்ணுவாங்க. அது வந்துட்டு டெஃபினட்டாக நீங்களும் அப்ரிஷியேட் பண்ணியிருப்பீங்க. உங்கள் வீட்டில் வந்துட்டு யாரோ ஒருத்தர் ஒரு நல்லா சூப்பராக பண்ணுற. ஸோ வீட்டில் இருக்கவங்க பண்ணுறத விட இப்போ ஒரு அது ஃபுட் போஸ்ட் பிக்சர் எடுத்து ஒரு போஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு ரெசிபி ஒரு ஷேர் பண்ணுறாங்க, அது எல்லோரும் அப்ரிஷியேட் பண்ணாங்க. அதோட ஃபீலிங்கே வேறு லெவலுங்க. பிகாஸ் எப்படின்னா இப்போ வீட்டில் இருக்கவங்க அப்ரிஷியேட் பண்ணால் வெளியில் அப்ரிஷியேட் பண்ணால் இன்னும் கொஞ்சம் என்கரேஜிங் ஒரு பாசிட்டிவாக இருக்கும். அது இன்னும் கொஞ்சம் நம்ம நிறைய பண்ண தூண்டும். ஸோ தட் வாஸ் தி மேஜர் திங். பிகாஸ் ஜென்ரலாக இப்போ என்னையே கேட்டிங்க, நான் பண்ணுறது வெறும் ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு நான் பண்ணுற ஒரு நல்ல டிஷ்ஷுன்னு பார்த்தீங்கன்னா உப்மா அண்ட் ஐ மேக் ரோஸ்ட் வந்து ரொம்ப நல்லா பண்ணுவேன். தோசை அண்ட் கார சட்னி நல்லா பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி ஒரு வீட்டில் ஒரு ஸ்பெஷல் வரும்போது அவங்க அப்ரிஷியேட் பண்ண இட் வில் பி வெரி நைஸ். எங்கள் வீட்டில் எங்கள் அம்மாவும் என் பையனும் சொல்கிறது 4 பேர் நான் போஸ்ட் போடும்போது சொன்னாங்க, இட் இஸ் என்கரேஜிங் ஃபேக்டர் ஃபார் மீ. ஸோ அதே ஐ வாஸ் திங்கிங், இதுவே தான் நான் மற்றவங்களுக்கு இதே மாதிரி எவ்ரிபடி இஸ் ஹியூமன் பீயிங், இதுவே தான் நான் மற்றவங்களுக்கு இருக்குன்னு நினச்சிட்டு ஸோ நான் குரூப்பில் வந்து ஃபுட் வந்து நீங்கள் பண்ணுற ஃபுட் வந்து ப்ரிப்பேர் பண்ணி பிக்சர் எடுத்து போஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுட் ஃபோட்டோகிராஃபி கான்டெஸ்ட் வந்து நான் கண்டக்ட் பண்ணேன். அது கண்டக்ட் பண்ணும்போது யூ வில் நாட் பிலீவ், 2 months ஐ திங்க் 2013 ஒரு 2 மாதம் நடத்தினேன். அந்த 2 மாதம் நடத்தினேன். ஆல்மோஸ்ட் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஆல்மோஸ்ட் 180, 90, 200 பக்கம் வந்துட்டு நிறைய என்ட்ரிஸ் வந்துச்சு. எங்களுக்கு செலக்ட் பண்ணவே முடியல. அந்தளவுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா ரைட் ஃப்ரம் ஃபுட் ப்ரெசன்டேஷன் ரெசிபி மெத்தட் எல்லாமே ரெஸ்டாரண்ட்ஸை விட அடிச்சிக்கிற மாதிரி போகும். நல்ல ஸ்டார் ஹோட்டல் பண்ணி பூஃபே ஸ்டைல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா என்ன அழகாக டிசைன் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இட் வாஸ் ப்ரெசன்டட் அண்ட் ரியலி இட் வாஸ் குட். அதுக்கு இன்னொரு அட்வான்டேஜ், எனக்கு ரெஸ்டாரண்ட்ஸ் வந்து கிஃப்ட் கொடுக்கறதுக்கு வந்தாங்க. ஸ்டார் ரெஸ்டாரண்ட்லேருந்து தே கேம் மீ ப்ரைஸ் ஃபார் த வின்னர்ஸ்க்கு அவங்க ப்ரைஸ் ஸ்பான்சர் பண்ணாங்க. ஸோ இட் இஸ் லைக் வீவிங் தி கம்யூனிட்டி இன் கோயம்புத்தூர் மாதிரி. லைக் ஒவ்வொரு ரெஸ்டாரண்ட்ஸும் நான் இந்த கிஃப்ட் தரேன் அந்த குரூப்பில் இருந்து கொடுக்க ஆரம்பித்தாங்க. ஸோ இட் வாஸ் லைக் வெரி நைஸ் ஃபீலிங். அந்த கிஃப்ட்டுக்கு இப்படி தான் வந்து அப்புறம் இவ்வளோ பேர் அப்படி தான் சேர ஆரம்பித்தாங்க. அன்றைக்கி 100லேருந்து 1000, 10,000 இட் ஸ்டார்டட் க்ரோயிங் வெல். அப்புறம் இட் இஸ் பிகம் லைக் இப்போ என்ன ஒரு விஷயமே நம்ம பண்ணும்போது அப்ரிசியேஷன் கூட சேர்த்து நமக்கு அது பிஸ்னஸ் மாடலாக கன்வெர்ட் பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும். அப்போ தான் அந்த ஹோம் குக்கிங் ஹோம் பேஸ்ட் ஃபுட்டு வேணுங்கிற ஒரு கான்செப்ட் வந்து இருக்காங்க. நான் இல்லைன்னு சொல்ல, முன்னாடி இருந்திருக்காங்க. பட் வந்து எல்லாருக்குமே மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கு வந்து அந்த இது இருக்காது. ஸோ ஹோம் பேஸ்டு ஃபுட்டு வந்து நம்ம வந்து என்கரேஜ் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு ஹோம் ஆண்டர்ப்ரனர்ஸில் சும்மா ஒரு தூண்டுதல் பண்ணி விட்டு குக் பண்ணி தே ஸ்டார்டட் கிவிங். இன்ஃபேக்ட் அதில் ரெஸ்டாரண்ட்ஸ் குட்டி ஸ்மால் அவுட்லெட்ஸும் நிறைய பேர் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. வீட்டிலேருந்து நிறைய பேர் பிஸ்னஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. இந்த மாதிரி அவங்க ஒரு டிஷ்ஷும் அவங்களோட யூனிக் டிஷ் இதுங்க, இந்த டிஷ் வந்து என்கிட்ட நல்லா இருக்குன்னு விற்க ஆரம்பித்தோம். ஸோ அப்படி தான் அது வந்து இட் இஸ் பிகம் தி மார்க்கெட்டிங் பிளாட்ஃபார்ம் மாதிரி ஆச்சு. மார்க்கெட்டிங் பிளாட்ஃபார்ம் மாதிரி ஆகும்போது அவங்களுக்கு ஒரு நல்ல ரீச் கிடச்சிது. பிகாஸ் ஒரு எல்லா இட் இஸ் லைக் வேர்ட் ஆஃப் மவுத் ஸ்ப்ரெட் ஆச்சு. இவங்கக்கிட்ட வந்துட்டு இந்த இதில் இப்போ நிறைய கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்களோட ஃபுட்டெல்லாம் வந்து நிறைய பேர் விரும்பி சாப்பிடுவாங்க. பானிபூரியிலேருந்து கச்சோரியிலேருந்து இட் வாஸ் லைக் தே ஸ்டார்டட் கிவிங். அதுமாதிரி நம்ம சவுத் இந்தியன் ஃபுட்டு அவங்களுக்கும் பிடிக்கும். ஸோ வீட்லேருந்து எல்லாம் தே ஸ்டார்டட் கிவிங், ஸ்வீட்ஸ்லேருந்து எல்லாம் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ அப்படி தான் இட் இஸ் பிகம் அ வீவிங் அண்ட் நல்ல ஒரு பிளாட்ஃபார்மாக அது ஹோம் ஆண்டர்ப்ரனர் டெவலப் ஆக ஆரம்பிச்சுது. எல்லோரும் நான் எப்பவுமே என்கரேஜ் பண்ணிவிட்டு அவங்க பிஸ்னஸ் மாதிரி. பிகாஸ் ஃபினான்ஷியலி வந்து ஐ ஃபீல் தட் எவ்ரிபடி ஹேஸ் டு பி இண்டிபெண்டன்ட். ஒன்ஸ் யூ அடல்ட் ஸ்டேஜ்க்கு வரும்போது ஃபினான்ஷியலி இண்டிபெண்டன்ஸ் ரைட் ஃப்ரம் தி 19-year-old பர்சன்லேருந்து 60 years old ஃபினான்ஷியலி இண்டிபெண்ட்டாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு யாருக்கும் டிபெண்ட் ஆக வேண்டிய அவசியமே கிடையாது. ஸோ that has become even 100 rupees is also good earning out of our own unique hobby la pandrathu. So that is the main reason the group grown well, rather because of the market. ஸோ இந்த மார்க்கெட்டிங் பிளாட்ஃபார்ம் மாதிரி ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரும் யூனிக் ஃபுட் பற்றி அவங்களோட இதெல்லாம் நல்லா செல்லிங் யூஎஸ்பியாக சென்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. என்னோடய ஃபேவரட் ஃபுட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து as I already told you, நான் ரொம்ப ஹோம் பேஸ்ட் ஃபுட்டு சாப்பிட்ற ஆள். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபுட்டுன்னு கேட்டிங்கன்னா I'm a curd rice person and I like lot of salads. கர்ட் ரைஸில் வந்து மிளகா பொடி வச்சு சாப்பிட்றதுன்னு சூப்பராக சாப்பிடுவேன். அண்ட் சாலட்ஸுங்க, ஐ லவ் சாலட்ஸ் லைக் மேட்.
எனிதிங் வெஜிடபிள்ஸில் வந்து கூக்கம்பர், வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸில் பண்ணுறது, ட்ரை ஃப்ரூட்ஸில் பண்ணுறது, சாலட்ஸ் ரொம்ப பிடிக்கும். அண்ட் ஐ லைக் லாட் ஆஃப் ஸ்மூதிஸ் நிறைய ட்ரை பண்ணுவேன் வீட்டில். பனானா மில்க் ஷேக் அது இது நான் ட்ரையில் நிறைய எப்போ பார்த்தாலும் பண்ணிகிட்டே இருப்பேன். எனக்கு அது ரொம்ப பிடிச்ச விஷயம். அண்ட் ஐ மேக் லாட் ஆஃப் பொடிஸ் வீட்டில் வந்துட்டு பொடி பண்ணிவிட்டு அதை மிக்ஸ் பண்ணி குடிக்கிறதுங்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் நான் இது வரைக்கும் என்னோடது எதுவுமே எக்ஸிபிட் பண்ணதில்லை. ஏதோ அப்பப்போ தோணும் போது ஐ யூஸ் டு போஸ்ட் இன் த குரூப். பட் பிகாஸ் ஐ ஃபீல் தட் ஐ நீட் டு கிவ் அ வே டு தி அதர் பர்சன். நமக்கு வந்து வேணும்னா நம்ம போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு நான் அப்படி பண்ணிகிட்டு இருப்பேன். அண்ட் டாக்கிங் அபவுட் விமென் entrepreneurs, how to build a business அப்படின்னா பிஸ்னஸ் நீங்கள் பில்ட் பண்ணணுன்னா ஒன்லி ஒன் திங் ஐ கேன் சேங்க, have a courage and the commitment and never looking back. பிகாஸ் பிஸ்னஸ்ன்னு வந்தால் அவங்களுக்கு வந்து பிரிக்ஸ் அண்ட் பேட்ஸ் இருக்கும், நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். அண்ட் லாட் ஆஃப் ஃபஸ்ட்டு நமக்கு வந்து நெகட்டிவ்ஸ் வந்தால் அதை வந்து எப்படி ஃபேஸ் பண்ணணுங்கிற தைரியம் வேணும். அதை கரெக்ட் பண்ணிக்க கற்றுக்கணுமே தவிர எப்போவுமே அது வந்துட்டு அதை நினச்சி நம்ம எப்போவுமே டவுன் ஆகக்கூடாது. எனி பிஸ்னஸ் வித் அ குட் மோட்டிவ், கமிட்மெண்ட், கரேஜ் அண்ட் எத்திக்கலி பண்ணிங்கன்னா உங்களுக்கு டெஃபினட்டாக அந்த பிஸ்னஸ் நிற்கும், நல்லபடியாக நிற்கும். பிகாஸ் உங்களுக்கு அந்த சப்ஜெக்ட் நல்லா தெரியும். நீங்கள் பண்ண போகிற விஷயமில் நீங்கள் ஃபஸ்ட்டு மாஸ்டர் ஆகிக்கோங்க. நீங்கள் மாஸ்டர் ஆனால் தான் உங்களுக்கு அந்த பிஸ்னஸ் பண்ணுவோம். அது பேசிக் ரூட் லெவலே தெரியாமல் நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக இட் வில் நாட் ஒர்க் அவுட். ஸோ ஹூவர் இஸ் டூயிங் இட், ப்ளீஸ் டூ இட். பட் ஒன்லி திங், நோ தி பேசிக்ஸ். ரூட் லெவல் நாலேஜ் டெஃபினட்டாக இருந்தால் மட்டுமே கெட் இன் டு தி பிஸ்னஸ். பிஸ்னஸ் டெஃபினட்டாக நல்லா ஒர்க் அவுட் ஆகுங்க. நீங்கள் காசு போட்டு தான் பிஸ்னஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. காசு இல்லாமல் இன்றைக்கி என்னென்னமோ நடக்குது. பிகாஸ் நீங்கள் ஒரு ஆப்போ ஒரு குரூப் கூகுளில் போயிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா வெல்த் அவுட் ஆஃப் வேஸ்ட், வீட்டில் இருக்கிற சாமானை வச்சுட்டு எவ்வளோ விஷயங்கள் எல்லோரும் பண்ணுறாங்க. ப்ளஸ் வந்து உங்களுக்கு தெரிஞ்ச கிராஃப்ட், எனக்கு தெரிஞ்ச ஸ்ரீரங்கத்தில் ஒரு மாமி வந்து எனக்கு தெரியும் வீட்டில் கோலம் போட்டுடுறாங்க. இன்றைக்கி ரங்கோலி மாதிரி டிசைன் பண்ணி அவங்களுக்கும் ஒரு செப்பரேட் க்ரௌட். அண்ட் ஷீ டஸ் லாட் ஆஃப் டாஞ்சூர் பெயிண்டிங்லாம் பண்ணுவாங்க. அதெல்லாம் வச்சுட்டு ஷீ ஸ்டார்டட் டூயிங் த பிஸ்னஸ். ஷீ ஷுட் பி இப்போது டெஃபினட்டாக இந்த மாமிக்கு வந்து ஆல்மோஸ்ட் 57-58 இயர்ஸ் இருக்கும் அவங்களுக்கு. அவங்க ரொம்ப நல்லா பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ உங்களோட ஹாபி வந்து நீங்கள் எப்படி மணி பண்ணணுங்கிறது நீங்கள் பண்ணிக்கணும். பிகாஸ் அந்த மாதிரி நீங்கள் கற்றுக்கிறது எல்லாமே உங்களுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணணும். அதுதான் அந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு யூனிக்னஸ் எல்லாருக்குமே நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ பிஸ்னஸ் தான், திஸ் இஸ் த பிஸ்னஸ் பேசிக். நல்லா பேக்ரவுண்ட் தெரிஞ்சுக்கோங்க, ரூட் லெவல் அனலைஸ் பண்ணுங்கள், அண்ட் யூ ஸ்டார்ட் டூயிங் த பிஸ்னஸ். டாக்கிங் அபவுட் பிஸ்னஸ் வந்து இண்டிபெண்டன்ஸ் ஆட்டோமேட்டிக்காக வரும். இண்டிபெண்டன்ஸ் என்ன பொறுத்த வரைக்கும் ஆஸ் அ விமன், இஃப் யூ ஆஸ்க் மீ, இண்டிபெண்டன்ட் ஹேஸ் டு பி இன் த மைண்ட். It is not like somebody has to give you the independence. Somebody has to give us the independence. ஆனால் அது இண்டிபெண்டன்ஸே கிடையாது. அவங்க விட்டு கொடுக்குறனாலும் நம்ம எடுத்துக்கிறது அது கிடையாது. உங்கள் மைண்ட் லெவலில் நீங்கள் இண்டிபெண்ட்டாக ஃபீல் பண்ணணும். ஜஸ்ட் பிகாஸ் ஒரு ஃபேஸ்புக், ஏதோ ஒரு சோஷியல் மீடியா, ஃபேஸ்புக்னே வருது, ஒரு சோஷியல் மீடியாவில் போய்ட்டு நீங்கள் ரொம்ப பாப்புலராக இருக்கிறனால நீங்கள் இண்டிபெண்ட்டாக அர்த்தம் கிடையாது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக் நல்லா பாப்புலர் இருப்பாங்க. அதை பட் உள்ளே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு பீஸே இருக்காது, ஒரு பீஸ்ஃபுல் லைஃபே இருக்காது. வெளியில் வேணால் ரொம்ப தைரியமாக எல்லாம் பேசலாம், ஆனால் அவங்க அஸ் அ பர்சன் தே டோன்ட், அவங்களுக்கு ஒரு பீஸோ ஒரு ஹாப்பினஸோ இதுவாகவே இருக்காது. அந்த மாதிரி இண்டிபெண்டன்ஸ் நமக்கு தேவையே கிடையாது. நமக்கு இண்டிபெண்டன்ஸ் நம்ம பீஸ்ஃபுல்லாக இருக்கணும், நம்ம ஹாப்பியாக இருக்கணும், நம்ம சுற்றி இருக்கிறவங்க நம்ம ஃபேமிலி நல்லபடியாக இருக்கணும். அந்த லெவல் ஆஃப் பீஸ் அண்ட் ஹாப்பினஸ் அண்ட் நம்ம சரௌண்டிங்ஸ் நல்லா இருந்து நம்மளும் ஒரு இண்டிபெண்ட் மைண்டில் வந்து நம்மளால் செல்ஃப் டெசிஷன் மேக் பண்ணுற அளவுக்கு நமக்கு ஒரு தைரியம் இருந்ததுன்னா தட் இஸ் கால்ட் இண்டிபெண்டன்ஸ். விமன் ஹேஸ் டு பி இண்டிபெண்ட் இன் அவர் திங்கிங். பிகாஸ் நீங்கள் வந்துட்டு உங்கள் ஹஸ்பண்ட், உங்கள் அப்பா, உங்கள் அம்மா, இல்லை உங்கள் தம்பி, உங்கள் அண்ணா, இல்லை உங்கள் தங்கச்சி, அவங்க கொடுத்தா தான் இண்டிபெண்டன்ஸ். நீங்கள் உங்கள் இண்டிபெண்டன்ஸ் நீங்கள் செல்ஃப் டெவலப் பண்ணிக்கணும். ஒரு நான் பார்க்க என்ன சொல்கிறது, நவராத்திரி நடந்து 12 மணிக்கு போனால் தான் இண்டிபெண்டன்ஸ் கிடையாதுங்க. 12 மணிக்கு போகலாம், பட் போகிறோம் 10 பேர் கூட போனாலுமே அந்த இடத்துல நீங்கள் இண்டிபெண்ட்டாக இருக்கணும். தட் இஸ் கால்ட் இண்டிபெண்டன்ஸ் ஃபார் மீ. ஸோ ஐ எம் டாக்கிங் அபவுட் விமென், என்ன சொல்கிறது, விமென் எம்பவர்மெண்ட், விமென் வந்து எப்படி வந்து லைஃப்பை வந்து ஃபேஸ் பண்ணணுன்னா, பிகாஸ் நமக்கு முந்தின ஜென்ரேஷனாக கூட எனக்கு சொல்ல முடியாது. விமன் எப்போவுமே வந்துட்டு அடுத்த நிமிஷம் நமக்கு லைஃப்பில் என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியாது. என்னோடய ஃபேவரட் கோட் ஒன்று இருக்குங்க, இன்றைக்கி செத்தா நாளைக்கு இது சின்ன வயசில் நான் வந்து புது அர்த்தங்களை விவேக் சார் பேசின வசனம் இது எனக்கு மைண்டில் அப்படியே செட் ஆகிடுச்சு. பிகாஸ் டுடே இன்றைக்கி இப்போ நான் அவங்க கூட பேசிகிட்டு இருக்கேன், அடுத்த செகண்ட் நமக்கு என்ன ஆச்சு, லிவ் த மூமெண்ட்.
ஸோ அந்த டைம் நீங்கள் வந்து யூ ஷுட் யூட்டிலைஸ் இட். டைம் போச்சுன்னா திருப்பி வராது. அண்ட் விமென்க்கு எஸ்பெஷலாக நம்ம சொல்லணுன்னா லைக் டேக் திங்ஸ் ஆஸ் இட் கம்ஸ் டு. பிளான் பண்ணுங்கள், இல்லைன்னு சொல்ல, நம்ம பிளான் பண்ணி தான் நம்ம லைஃப்லாம் ஓடிட்டு இருக்குது. பட் அதுக்காக உங்களை நீங்கள் இழந்துடாதீங்க. நமக்கு வந்து செல்ஃபாக நம்ம நிறைய பண்ணணும். நம்ம எப்போவுமே வந்து விமென்னா வந்து ஒருத்தரோட சார்ந்தாக இருக்கிற மாதிரி இன்றைக்கி ஒரு சமுதாயம். எனக்கு தெரிஞ்ச என்னோடய ஃப்ரெண்டு இருக்காங்க. ஷீ இஸ் வெரி இண்டிபெண்ட் விமென். ஃப்ரெண்ட்ஸுன்னு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, வெரி இண்டிபெண்ட் பீப்புள். வீட்டில் அவங்களுக்கு ஹஸ்பண்ட் இருக்காங்க, நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க. சப்போர்ட் சிஸ்டம் இருக்கிறனால இண்டிபெண்ட்டாக இருக்காங்கன்னு நான் சொல்ல முடியாது. அவங்க வந்து தன்னை வந்து உயர்த்திக்கிறதுக்கு தே ட்ரைட் தி மோஸ்ட். ஸோ ட்ரை பண்ணும்போது வீட்டில் இருக்கவங்க யாருமே அது எப்படி அவங்க ப்ரெசென்ட் பண்ணாங்க, அவங்க அடுத்தவங்க அக்செப்ட் பண்ணுற மாதிரி ப்ரெசென்ட் பண்ணாலும் அவங்களால இண்டிபெண்ட்டாக இருக்க முடியும். ஸோ அந்த மாதிரி தான் என்னோடய வீட்டில் எனக்கும் நிறைய சப்போர்ட் இருந்துச்சு. என்னால் என்னோடய தாட்ஸ் வந்து நல்லா இது பண்ண. விமென் வந்து எப்போவுமே ஒரு ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் எப்போவுமே ஒரு விமென்க்கு ஆஸ் அ விமென். பிகாஸ் நான் சொன்ன நாளைக்கு என்ன நடக்குது நமக்கு தெரியாது. திடீர்னு வந்து என்னோடய லைஃப்லேயே பார்த்தீங்கன்னா ஐ வாஸ் டோட்லி ஒரு நல்ல சூப்பர் என்ன சொல்கிறது, ஒரு பிரின்ஸ் குவீன் லைஃப்பில் போயிட்டு இருந்தேன். நான் சடனாக இஸ் அ டிப் இன் மை லைஃப். பட் ஐ டோன்ட் திங்க் அபவுட் இட். இனிமேலாம் நான் திங்க் பண்ணுறதே கிடையாது. பிகாஸ் அதை தாண்டி நான் பல மைல் வந்தாச்சு. நான் திரும்பி பார்க்கவும் எனக்கு விரும்பலை. அதெல்லாம் ஒரு ஸ்டெப்பு, என்ன சொல்கிறது, ஒரு ஃபெயிலியர்ஸ்ன்னு சொல்ல மாட்டேன். இட்ஸ் ஆல் லேர்னிங். நமக்குன்னு எழுதப்பட்டது நமக்கு நடந்து தான் தீரும். அது எனக்கு எங்கள் அம்மா சொல்லிக் கொடுத்த ஒரு இது. நமக்கு என்ன டிஸ்டைன் டு ஹேப்பன், இட் வில் ஹேப்பன். How do we come across that is more important. How do we take it forward is more important. ஸோ எனக்கு அந்த மாதிரி தான் இருந்துச்சு. நானும் வந்துட்டு ரொம்ப எடுத்த உடனே நான்லாம் வந்து ஜென்ரலி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் டைப்புங்க. எடுத்த உடனே திட்டிடுவேன். எனக்கு வந்து ரொம்ப ஒரு ஈகோ ரொம்ப ஜாஸ்தி. அந்த மாதிரி நான் இருந்த பர்சன் இன்றைக்கி வந்து எல்லாம் லேர்ன் பண்ணிட்டு இப்போ ஸ்டேட் என்னோடது கேட்டிங்கன்னா ஐ வாண்ட் அ பீஸ். எனக்கு ஏதோ ஒரு பீஸ் எனக்கு கிடைக்கலன்னா ஐ இக்னோர் த சிச்சுவேஷன் பேட்லி ஆர் த பர்சன் பேட்லி. அதுக்காக போயிட்டு நான் வந்து எதிர்த்து நின்று பேசுகிறதோ அந்த மாதிரி நான் வந்து என்னை டெவலப் பண்ணிக்கல. நான் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு கன்வின்ஸ் ஆகிட்டேன். இவ்வளோ தான் நம்ம லைஃப், இப்படி தான் இருக்கும், நம்ம இந்த மாதிரி நம்ம போகலாம் லைஃப்பில். ஒரு கன்வின்சிங் அக்செப்டன்ஸ் வந்தாலே நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வி ஹாவ் ஒன் த லைஃப். அந்த அக்செப்டன்ஸ் எனக்கு வந்துடுச்சு. சம்டைம்ஸ் எஸ் ஐ ஆல்சோ ஃபீல் வெரி பேட். என்னடா ஐயோ நமக்கு இப்படி இருக்கேன். பட் ஒரு 10 நிமிஷம் அந்த சிச்சுவேஷன் நினச்சி ஆஃப்டர் ஒரு ½ அன் ஹவர் அந்த சிச்சுவேஷன் நினச்சின்னா இதுக்கு போய் இப்படி நம்ம திங்க் பண்ணிட்டு நம்ம ஈஸியாக சொல்யூஷன் கிடச்சிருச்சு. இட் இஸ் ஆல் எவ்ரி ப்ராப்ளம் ஹஸ் அ சொல்யூஷன். ஸோ ஆஸ் அ விமன் நீங்கள் ஈஸியாக டெசிஷன் எடுங்க. நீங்கள் டெசிஷன் எடுக்கிறது உங்களுக்கு மட்டும் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடாது. பிகாஸ் உங்களை சுற்றி நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் சேர்த்து நீங்கள் வந்து டெசிஷன் எடுக்கணும். திஸ் இஸ் வாட் மை ஹம்பிள் ரெக்வெஸ்ட். அண்ட் இதுதான் என்னோட லலிதா ஆஸ் அ பர்சன். நீங்கள் என்னை கேட்டிங்கன்னா இதுதான் நான் சொல்லுவேன். ஐ எம் நாட் லைக் நான் வந்து ரொம்ப நல்ல அப்படிலாம் நான் சொல்ல வரல. நானும் இருந்தேன். இப்போவும் எனக்கு நிறைய கோவம் வரும். ஆனால் அந்த கோவத்தில் இப்போ நான் காமிக்கிறது கிடையாது பிகாஸ் எனக்கு பொறுத்த வரைக்கும் கோவங்கிறது ஒரு சர்டன் லெவலில் நமக்கு இருக்கணும். இப்படி வந்து நம்ம வந்து ஒருத்தர் வந்து எல்லாரையும் நம்மளால் வந்துட்டு மனசால் லவ் பண்ண முடியாது. அதேமாதிரி யார் மேலேயும் நம்ம கோவமும் படக்கூடாது. அன்புங்கிறது காமனான வேர்டு. ஒருத்தருக்கு மேலே ஒரு கைண்ட் ஆஃப் லவ் நமக்கு இருக்கும். எல்லாருமே நம்மளால் வந்துட்டு நம்ம மனசை அக்செப்ட் பண்ணிக்காது. அதேமாதிரி எல்லாரு மேலேயும் நம்மளால் கோவமும் பட முடியாது. ஸோ ஆல்வேஸ் ஹாவ் த டிஃப்ரென்சஸ். கோவமும் லவ்வும் இட் ஹேஸ் டு பி ஈக்குவலி லைக் யார் மேலே காமிக்கவும் மோர் இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு அந்த சிச்சுவேஷன் அந்த பர்சனும் பிடிக்கலன்னா ஜஸ்ட் நகர்ந்துடணும். ஸோ திஸ் இஸ் வாட் ஐ ஃபீல் ஆஸ் அ விமன் யூ ஷுட் டூ. அண்ட் விமன் இண்டிபெண்டன்ஸும் அப்படி தான் நீங்கள் மைண்டில் எடுத்துக்கிறது தான். அண்ட் என்னோடய எனர்ஜி பூஸ்டர் ஒரு ரோல் மாடல் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா என்னோடய ரோல் மாடல் ஹானஸ்ட்லி ஸ்பீக்கிங் எங்கள் சின்ன வயசுலேருந்து நான் பார்த்து வளர்ந்தேன் என்னோடய அம்மா தான். பிகாஸ் அவங்க இல்லாமல் அவங்க என்னை இவ்வளோ ஸ்ட்ராங்காக ரேஸ் பண்ணனால தான் இன்றைக்கி வந்து எந்த ஒரு சிச்சுவேஷனையும் என்னால் ஸ்ட்ராங்காக ஃபேஸ் பண்ண முடியுது. என்னோடய ஃபஸ்ட்டு ரோல் மாடல் அவங்க தான். எதுவானாலும் எங்கள் அம்மா எப்போவுமே எனக்கு சொல்லுவாங்க, எதுவானாலும் ஃபேஸ் பண்ண கற்றுக்கணும். ஃபேஸ் பண்ண சொல்லுவாங்க, கிணத்துல தள்ளி விட்டால் நீச்சல் அடிச்சுட்டு மேலே வர தெரியணும். அதுக்கு போய் நீச்சல் குளத்தில் போய் கற்றுக்கணுன்ற இதே தான் நான் என்னோட பையனுக்கும் அப்படி தான் நானும் இது பண்ணிட்டு இருக்கேன். பிகாஸ் இட் ஹாஸ் டு கம் ஆன் டு ஓன். ஸோ மை மதர் இஸ் மை பிக்கஸ்ட் ரோல் மாடல் அண்ட் ஐ மைசெல்ஃப் ஐ ஃபீல் ஐ எம் அ ரோல் மாடல் ஃபார் மைசெல்ஃப். ஐ டோன்ட் ஃபாலோ எனிபடி ஆஸ் இன் ஸ்பெசிஃபிக். நான் சும்மா
I don't want to say that this person is my role model. I read a lot of inspiring quotes-லாம் நிறைய படிப்பேன், நிறைய ரீட் பண்ணுவேன். ரீட் பண்ணாலும் அதெல்லாம் படிக்க படிக்க அதை வச்சு தான் செல்ஃபாக நான் செதுக்கிக்கிட்டேன். இப்படி தான் நம்ம இருக்கணும், இப்படி தான் நமக்கு பிரின்சிபல் லைஃப் டிசிப்ளினாக இருக்கணும்னு சொல்லி இப்படியே செதுக்குனது தான் என் லைஃப். நான் ஒன்றும் ஓவர் நைட்டில் சேஞ்ச் ஆகலாம். ஆல்மோஸ்ட் இட் டுக் ஆல்மோஸ்ட் ஒரு 4 to 5 years after my husband's demise. இப்படி ஒரு 6 வருஷம் நினைக்கிறேன். 6 வருஷமாக கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணிவிட்டு நான் வந்து இன்றைக்கி வந்து கொஞ்சம் ரொம்ப சப்டைஸ் ஆகிட்டு எதை பற்றி இப்போ எனக்கு ஒரு பெரிய இதை பற்றி நிறைய ஆச்சரியமும் பண்ண மாட்டேன், எதை பற்றி ரொம்ப ஃபீலும் பண்ண மாட்டேன். ஸோ மைட் இஸ் வெரி ஸ்மூத். ரொம்ப மேபி அந்த சுச்சுவேஷன் கொஞ்சம் ஹர்ட்டிங்காக இருக்கும், பட் ஐ வில் கம் அவுட் ஆஃப் இட் வெரி சூன். திஸ் இஸ் வாட் ஐ ஆம். அண்ட் எனர்ஜி பூஸ்டர்ஸ் ஃபார் மீன்னு கேட்டிங்கன்னா நிறைய எனர்ஜி பூஸ்டர்ஸ் சொல்லாங்க. எங்கள் எனக்கு ட்ராவல் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஹாப்பியாக இருந்தாலும் சரி சேடாக என் கார் எடுத்துகிட்டு ஓட்ட ஆரம்பித்து ஸ்ட்ரெயிட்டாக நீலாம்பூர் எங்கே இருக்குது அது வரைக்கும் போயிட்டு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துடுவேன். ஸோ தட் இஸ் மை ஃபர்ஸ்ட் எனர்ஜி பூஸ்டர். செகண்டு காஃபி. தேர்டு ஐயோ என் ஃப்ரெண்ட்ஸ் கோச்சிப்பாங்க அவங்கள சொல்லணும், பட் ஐ ஹாவ் 2 friends, very great friends God has blessed me in my life. ஒன் இஸ் ஆஷா, கவிதா +1. இன்னொரு கவிதா இருக்காங்க. இவங்க 3 பேரோட ரோல் வந்து என் லைஃப்பில் வந்து மிகப்பெரிய ரோல். நீலா, சுவர்ணா, நிறைய பேர் ஆட் பண்ணிகிட்டே போகலாம். பட் இவங்க என்ன சொல்லுங்க, இந்த 3 பேர் நீலாயுதாட்சி கிருஷ்ணா இவங்க வந்து என்னோட இன்னொரு அம்மா மாதிரி. சுவர்ணா இவங்க கூட நான் அவ்வளோ பேச மாட்டேன், பட் whenever I feel like I just call them up. And Vasanthi, she's one of the you can tell she's the one who has inspired me a lot actually. Such a dynamic and very nice person. அவங்கள பார்த்தாலே ஒரு ஹாப்பினஸ். அண்ட் ஹீனா பொட்டிச்சான ஒரு பப்ளி ஃபீமேல் இருக்காங்க என் லைஃப்பில். ஷீ சச் அ எனர்ஜி பூஸ்டர் ஃபார் மீ, வெரி நைஸ். இது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க, பூஜா அண்ட் சுனில். இவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப என்னை வந்து என் லைஃப்பில் ஒரு தடவை ஒரு நல்ல பூஸ்ட் பண்ணியிருக்காங்க என்ன. ஸோ இவங்களாம் என்னோடய எனர்ஜி பூஸ்டர்ஸ். லாஸ்ட் மதர் லீஸ் மை சன் அண்ட் மை மதர். அவங்கள இல்லாமல் நான் இல்லை ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் இவங்கெல்லாம் என்னோட எனர்ஜி பூஸ்டர்ஸ் இன் மை லைஃப். என்னோட அஃப்கோர்ஸ் மை ஒர்க் பிளேஸில் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. பிகாஸ் 12 hours அவங்க கூட தான் ஸ்பெண்ட் பண்ணுறேன். ஐ ஹாவ் உமா, ஐ ஹாவ் ஆர்த்தி, ஐ ஹாவ் பூர்ணிமா, ஐ ஹாவ் லக்ஷ்மி, ஐ ஹாவ் சத்யா. ஸோ இந்த மாதிரி நிறைய எனர்ஜி பூஸ்டர்ஸ் இருக்காங்க அங்கங்கே நமக்கு. செக் இதில் ஆஷாவோட தான் யூனிக்காக சொல்லணும் எனக்கு. பிகாஸ் அவளுக்கு வந்து எப்படின்னா, நான் டவுனாக இருக்கேன்னு தெரிஞ்சாலே உடனே வந்து அவளுக்கு எப்படி தான் தெரியும் தெரியல, ஒரு மெசேஜ் லலிதா ஆர் யூ ஓகே அப்படின்னு அனுப்புவா. ஸோ இது மாதிரி நம்ம வைப்ஸ் தெரிஞ்சு வச்ச ஆளுகளும் சுற்றி நிறைய பேர் இருக்காங்க. ஸோ திஸ் இஸ் மை லைஃப், வெரி ஹாப்பி. பாருங்கள் எவ்வளோ நல்ல ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு இருக்காங்க. திஸ் இஸ் மை லைஃப் ஆக்சுவலி. அண்ட் இன்னொன்று நெக்ஸ்ட்டு என்னோட எய்ம் இன் லைஃப், மை எய்ம் இன் லைஃப் இஸ் தட் வாண்டட் டு லிவ் த சேம் லைஃப் ஹவு காட் ஹஸ் கெப்ட் மீ. இதுக்கு மேலே எனக்கு எக்ஸ்ட்ரா வேண்டாம், எக்ஸ்ட்ரா வந்தால் நல்லது வந்தால் நல்லது. பட் எனக்கு ஒரு நல்ல ஆண்டர்ப்ரனர் ஆகணும், நல்ல ஒரு கனெக்டிங் சோஷியல் ஆக்டிவிட்டீஸ் ஆகணும்னு ஆசை இருக்குது. பார்க்கலாம், மேன் ப்ரொப்போசஸ் காட் இஸ் ப்ரோசஸ். அண்ட் டாக்கிங் அபவுட் கோவை ஃபுடீஸில் வந்து சோஷியல் ஆக்டிவிட்டி பண்ணணும். பிகாஸ் நான் ஒரு கார்ப்பரேட்டில் ஒர்க் பண்ணியிருக்கேன். அதனால் கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்லிட்டு நான் ஒர்க் பண்ணும்போது நாங்கள் நிறைய ஆக்டிவிட்டி பண்ணியிருக்கோம். ஸோ அதுவே நம்ம ஏன் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் தான் வந்து லைக் இப்போ தீபாவளி, இப்போ ரிப்பப்ளிக் டே அண்ட் நம்ம இண்டிபெண்டன்ஸ் டே அன்றைக்கி லைக் எங்கள் ஊரில் எல்லா ஊர்லேயும் இருக்கிறாங்க. ஐ ஆல்வேஸ் ஃபீல் இந்த குழந்தைங்களுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ண ட்ரெஸ்ஸை கொடுக்கறத விட புதுசு வாங்கி கொடுத்து நம்ம வீட்டு பசங்களை நம்ம எப்படி பார்த்துக்குறோமோ அது மாதிரியே ஐ வாண்ட் டு டேக் கேர் ஆஃப் தெம். அது மாதிரி நான் சின்ன வயசுலேருந்தே பண்ணிகிட்டு இருக்கேன். நான் எங்கள் அம்மா சொல்லுவாங்க ஆக்சுவலி, எனக்கு ஏதாவது புது ட்ரெஸ் வாங்கினா வந்துட்டு நான் வந்து ஐ கோ அண்ட் கிவ் இட் டு மை என்னோடய மெய்டோட டாட்டருக்கு நான் கொடுத்துருக்கேன். அந்த மாதிரி அப்போலேருந்தே எனக்கு அது ஒரு இது இருந்திருக்கு. ஏதாவது வீட்டில் புதுசு வாங்கினா அம்மா அவளுக்கும் சேர்த்து வாங்கிட்டு வா. பிகாஸ் என்னோட இட் இஸ் லைக் ஷீ இஸ் மை சிஸ்டர் மாதிரி நான் ஐ ஸ்டார்டட். பிகாஸ் யாராவது நமக்கு ஐ டோன்ட் லைக் ஹர் வேரிங் அந்த மாதிரி க்ளாத்ஸ்லாம் அது பார்த்து அக்கா இது நல்லா இருக்குன்னு சொல்லும்போது அது அந்த ஃபீல் வந்தனால எனக்கு அது இட் இஸ் நாட் லைக் ஃபுடி குரூப்னால இல்லை, அது சின்ன வயசுலேருந்து அந்த ஆட்டிடியூட் என் மைண்டில் இருந்தனால அது அப்படியே
ஏன் நம்ம வந்து இவ்வளோ பெரிய குரூப் இருக்கே, நம்ம சாப்பிட்றது மட்டும் விஷயம் இல்லாமல் எல்லாருமே ஒரு சோஷியல் ஆக்டிவிட்டியில் இன்வால்வ் பண்ண வைக்கலாம்னு சொல்லிட்டு தான் இந்த புது ட்ரெஸ் வாங்கி கொடுக்குற ஐடியா வந்துச்சு. ஸோ இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு ஒரு போஸ்ட் போட்டேன். பிகாஸ் என்னோட ஒரு ஆளால் ஒரு 50 பேருக்கோ ஒரு 30 பேருக்கோ ஃபுல்லாக வாங்கி என்னால் கொடுக்க முடியாது. எல்லாருக்குமே வந்து எல்லாருக்குமே ஒரு மனசு இருக்குங்க. ஆக்சுவலி அதை நான் பார்த்துருக்கேன். யாருக்காவது எதாவது ஹெல்ப் பண்ணணும் இருக்குது, பட் அவங்களுக்கு வழி தெரியாது. ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு ஃபண்டு வச்சுட்டுலாம் பண்ணுறது மாதிரிலாம் எனக்கு ஐடியா இல்லை. நீங்கள் வந்து புது ட்ரெஸ் வாங்கி நீங்கள் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்ட் போட்டேன். அண்ட் புது ட்ரெஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறம் அதை எல்லாருமே அக்ராஸ் த வேர்ல்ட் பார்த்தீங்கன்னா they came and contributed. somebody அவங்களோட ஃபேமிலிஸ் மூலமாக எங்கே கொடுத்து எனக்கு வந்து ஒரு அந்த ஸ்பாட் ஒரு ஃபிக்ஸ் பண்ணி அங்கே கொண்டு வந்து ட்ரெஸ்ஸஸ்லாம் கொடுக்க சொன்னோம். அந்த குழந்தைங்களோட ஏஜ் என்ன மாதிரி ஹைட்டு வெயிட்டு இப்போது பாய் ஒரு கேர்ள் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே இது பண்ணிவிட்டு அந்த மாதிரி புது ட்ரெஸ்ஸஸ் வாங்கி கொடுக்கறது. அது மாதிரி ஒரு ஐஸ்கிரீம் பார்லர் இப்போ பூமரங்கோ எங்கள் ஊரில் பூமரங்க அன்னபூர்ணா ஒருத்தருக்கு, அப்புறம் ராக் ஸ்டோன் க்ரீம் ஸ்டோன் சொல்லிட்டு நிறைய பார்லர்ஸ் இருக்குது. அது மாதிரி மெக்கரி அப்படி சொல்லிட்டு, அப்புறம் மெக்டொனால்ட்ஸோடது அது மாதிரி ப்ரூக்ஃபீல்ட்ஸ் மால்னு ஒன்று இருக்குது. அங்கே ப்ரூக்ஃபீல்ட்ஸ்னு நிறைய மால்ஸ் இருக்குது. பட் ப்ரூக்ஃபீல்ட் மாலில் பார்த்தீங்கன்னா எனக்கு நிறைய சப்போர்ட் இருந்துச்சு. அங்கே அந்த கேம்ஸ் எல்லாம் ப்ளே பண்ணுறதுக்கு வந்து என்னோடய ஃப்ரெண்டு தான் அங்கே மேனேஜராக இருந்தாங்க, சுஜாதான்னு சொல்லிட்டு. ஸோ ஷீ ஆல்சோ கேம் ஃபார்வர்ட் டு கெட் மீ த கூப்பன்ஸ்லாம் வாங்கி கொடுக்கறதுக்கு, அங்கே ஃபுட் அரேஞ்ச் பண்ணி கொடுக்க, அந்த மாலோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி பண்ணணும் குழந்தைங்கன்னா அதுக்கெலாம் அவர் ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணாங்க ப்ரூக்ஃபீல்ட்ஸில் எனக்கு. So it is not only a single person contribution, it is like a group contribution. பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது, உங்களுக்கு வந்து எல்லாருமே கான்ட்ரிபியூட் பண்ணுங்க. ஒரு குரூப் நாங்கள் ஏதாவது ஆர்கனைஸ் பண்ணும்போது அந்த குழந்தைகளை வந்து அவங்க இடத்துலேருந்து கூட்டிகிட்டு வரத்துக்கு ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஹெல்ப் பண்ணுறது, அப்புறம் வந்து அவங்களோட ரெஸ்டாரண்ட்டுக்கு கூட்டிகிட்டு போய் ரெஸ்டாரண்ட் ஃபீல் கொடுக்கறது, அந்த குழந்தைகளுக்கான ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் புக் ஐட்டம்ஸ் ஃபார் தேர் என்டையர் அகாடமிக்கு வந்து கொடுக்கறதுக்கு. ஆல் இட் இஸ் நாட் ஃபார் அ சிங்கிள் சைல்ட், இட் இஸ் ஆல்மோஸ்ட் ஃபார் 30 children. The group activity மாதிரி everybody I want to inculcate this in everybody. இந்த குரூப்பில் வந்து கான்ட்ரிபியூட் பண்ண வச்சோம். பிகாஸ் எல்லாருக்குமே கான்ட்ரிபியூஷன் பண்ணணும்னு ஆசையாக இருக்கும். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணேன். என்னோடய ஃப்ரெண்டு நெய்தல்னு ஒரு ரெஸ்டாரண்ட் வச்சுருந்தது அபிலாஷ்னு, அவரோட ரெஸ்டாரண்ட்லேயும் கொடுத்துருக்கு அவருக்கு. அப்புறம் வந்துட்டு இன்னொரு பக்கம் at 641 சொல்லிட்டு ஒரு கம்யூனிட்டி ஹாலில் வந்து அந்த குழந்தைங்களோட நம்மளாம் எப்படி ஒரு செலிப்ரேஷன் பண்ணுவோம், இந்த காலேஜில் ஸ்கூலில் செலிப்ரேஷன் பண்ணுவோம்ல, அது மாதிரி ஒரு மியூசிக் டான்ஸ் போட்டுட்டு அவங்களுக்குலாம் கேக் கட் பண்ணிவிட்டு அப்புறம் வீட்டிலேருந்து சமைச்சு கொண்டு வந்து ஃபுட்டெல்லாம் கொடுத்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா என்னோடய ஃப்ரெண்ட் ஒருத்தர் பாலாஜி சொல்லிட்டு தொன்னை பிரியாணி, அவர் இஸ் அமேசிங் பிரியாணி. அவங்க கோயம்புத்தூரில் நீங்கள் கேள்விப்பட்டீங்கன்னா தொன்னை பிரியாணி மாதிரி ஒரு நல்ல பிரியாணிஸ் வந்து எங்கேன்னா அவங்க அம்மா சூப்பராக பண்ணுவாங்க. அது அப்படியே ஒரு பிஸ்னஸாக பண்ணிட்டாரு. ஸோ இட் இஸ் லைக் அவங்க வீட்டிலேருந்து பிரியாணி வந்துச்சு. இது மாதிரி சின்ன சின்ன ஒவ்வொரு பக்கமாக கான்ட்ரிபியூஷன் வரும்போது இட் வாஸ் வெரி நைஸ். இது சோஷியல் புக்ஸ் இது மாதிரி அவங்களுக்கு எஜுகேஷன். ஸோ இட் இஸ் நாட் ஒன்லி ஒரு ஃபுட்டே குரூப்புன்னு இல்லாமல் அந்த குரூப் மூலமாக நம்மளால் என்ன பண்ண முடியும், ஃபுட்டு மாதிரி டிஸ்கஷன் கிடையாது. வி ஆல்சோ ட்ரை டு டூ சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அவுட் ஆஃப் இட். மேபி இந்த கோவிடில் வந்து வி வேர் நாட் டூயிங் ஃபார் திஸ் இயர், இன்னும் பண்ணலை. ஐ எம் ஆக்சுவலி பிளானிங் ஃபார் இப்போ தீபாவளிக்கு பண்ணலான் இருக்கேன். அது முடியலன்னா கிறிஸ்மஸ்க்கு டெஃபினட்டாக பண்ணலாம் இல்லை பண்ணுவோம் டெஃப்ரெண்ட்டாக. ஸோ திஸ் இஸ் வாட் இஸ் மை குரூப். ஐ வாண்ட் டு சே லைக் ஹவு இட் இஸ் ஹெல்பிங் ஈச் அதர், ஷேரிங் வித் ஈச் அதர், அண்ட் திஸ் இஸ் வாட் இஸ் கோவை ஃபுட்டீஸ். இட் இஸ் லைக் not only food, it is everything. It is emotional connect and we are all equally connected, globally connected. யாருக்குமே அங்கே வந்தால் நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸ் அமைவாங்க. and it is like genuinity இருக்கும், more of genuine இருக்கும். பிகாஸ் அங்கே இருக்கிற ஷேரிங்கும் பார்த்தீங்கன்னா நல்லா ஜெனுவினாக இருக்கும் நிறைய பேருக்கு இது பண்ண. பட் என்னோட குரூப் பொறுத்தவரை இட்ஸ் குரூப் ஆக்சுவலி டுகெதர். if you want to promote yourself individually you can always promote. அதுக்கு தான் ரெஸ்டாரண்ட் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இட் இஸ் லைக் தட். அண்ட் டச் அவுட் இன்னி வரைக்கும் நல்லா போயிட்டுருக்கு. அண்ட் எனக்கு சக்தி இருக்கிற வரைக்கும் ஐ வில் ரன் திஸ் குரூப். டெஃபினெட்லி இட் வில் பி a long run for me.
இன்னொன்று பார்த்தீங்கன்னா லைக் வி டிட் அ வெரி குட் ஈவெண்ட்டுங்க. இது வந்து எப்படின்னா நாங்கள் வந்து மோர் விற்றோங்க. லைக் ரேஸ் கோர்ஸ்னு எங்கள் ஊரில் ஒரு இடம் இருக்குது. மார்னிங் வாக்கர்ஸ் நிறைய பேர் வருவாங்க. எல்லாருமே மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் சுற்றி இருக்கிறவங்களாம் அங்கே வந்து தான் ஒரு வாக் பண்ணுவாங்க. தட்ஸ் அ வெரி நைஸ், நல்ல க்ரீனரி பிளேஸ் வித் லாட் ஆஃப் நைஸ் சவுண்ட்ஸ் அண்ட் குட் வைப்ரேஷன்ஸ். ஸோ அங்கே போயிட்டு நாங்கள் வந்து ஒரு என்ஜிஓட கனெக்ட் ஆகி வி டிட் மோர் பட் இது என்ன சொல்கிறது ரோஸ் மில்க் விற்றோம். அண்ட் ஒரு ஒரு கப்பு வந்து 10 ரூபா. மார்னிங் செஷன், ஈவினிங் செஷன். மார்னிங் வந்து வி ஸ்டார்டட் அரௌண்ட் 5:30 போய் ஸ்டால் போட்டோம். ஆல்மோஸ்ட் 9-10 வரைக்கும் மோர் விற்றோம். அதுமாதிரி ஈவினிங்கே வி ஸ்டார்டட் ஒரு 4 o'clock 4 to 7 வரைக்கும். பிகாஸ் இருட்டாச்சு நம்ம வாக்கர்ஸ் வரமாட்டாங்க, அப்போ விற்றோம். ஸோ இதில் என்ன ஒரு இதுனா வி கலெக்டட் சம்வேர் அரௌண்ட் 7,800 rupees which went for a girl child education. அந்த என்ஜிஓ அப்போ நடத்தினவர் வந்து அந்த நிறைய அந்த ஃபுல் ஆஃப் செட் ஆஃப் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களாம் they all came together to run an NGO to educate a girl child and to help many girl children. ஸோ அந்த குரூப் கூட சேர்ந்து பண்ணும்போது வெரி நைஸ். இது வந்து எனக்கு வந்து இதுவும் ஒரு ஸ்பான்சர் தான். ஹர்ஷார் சொல்லிட்டு ஒரு யோலோ ரெஸ்டாரண்ட் ஒருத்தர் வச்சுருந்தார். ஸோ அவர் தான் வந்துட்டு எங்களுக்கு மோரெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்து இது ரோஸ் மில்க் கொடுத்து. ஸோ இது மாதிரி இட் இஸ் நாட் லைக் இண்டிவிஜுவலாக இல்லை, இட் இஸ் அ குரூப் ஆக்சுவலி. ஸோ இவ்வளோ பேர் சேர்ந்து தான் நாங்கள் வந்து இந்த ஃபுட்டி குரூப்பை வளர்த்தோம். அண்ட் இன்றைக்கி வரைக்கும் நல்லா போயிட்டு இருக்கு. இனிமேலும் நல்லா போகும் எல்லாரோட சப்போர்ட்டோட. அண்ட் ஐம் ஹாப்பி தட் யூ ஹவ் ஸ்பெண்ட் ஸோ மச் டைம் இன் சீயிங் மை வீடியோ அண்ட் கால். ஐ திங்க் I've inspired you all, and thanks for the opportunity again, and wish you good luck, wish you all the best, and God bless everyone. Stay happy, stay healthy, be content, and contentment irundale life la we'll achieve so many things in life. And thanks for everybody who made me as I am, as Lalita. ஸோ நன்றி, வணக்கம், எல்லோரும் நல்லா இருங்க. தேங்க்யூ ஸோ மச்.